பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த வாரத்தின் 2வது நாள் திங்கட்கிழமை நம்முடைய ஜெபநாளின் முதல் நாள் இது. இந்த ஜெபநாளிலே இந்த இரவு 7 முதல் 8 மணி வரை உள்ள இந்த பிரத்யேகமான விசேஷமான நேரலை ஜெபத்திற்கு உங்களை வரவேற்பதில் மிக மிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே நம்முடைய வாழ்வு. நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் தடைகளை உடைப்பார், ஜெயத்தை கொடுப்பார், விடுதலை தருவார். ஆகவே இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தேவ பிரசன்னத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாருமாக அருமையான சிஸ்டர் ஹானா ஜேக்கப், அவர்களுடைய மகன் தம்பி ஜான் இசக்கியல், அவருடைய மனைவி ரேவதி, இவளெல்லாம் இணைந்து இன்றைக்கு நம்மை ஜெபத்தில் குடும்பமாக அவர்கள் பல குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த அன்பான பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமை தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன் அப்பா. தேவரீர் கிருபை உள்ளவராக இருக்கிறதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே எங்களை ஜெபத்திலே வழிநடத்துகிற இந்த அருமையான மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. நல்ல ஒரு ஜெபாவியை கொடுப்பீராக. பாரத்தோடு ஊக்கமாய் கண்ணீரோடு ஜெபிக்க அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. தேவரீர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒரு ஜெப வல்லமை மூடிக்கொள்ளட்டும், ஒரு ஜெபமேகம் மூடட்டும், ஒரு ஜெப மகிமை அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். ஆசீர்வதியும், உமக்கே மகிமை, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது அருமையான இந்த குடும்பம் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை ஜெபத்துக்கு தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நம்ம இந்த மாலை வேளை ஜெபத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், அதிசயமானவர், நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டவரே நீர் செயல் மகத்துவமானவர். துதிக்கிறோம் அப்பா. அந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா நீர் ஆண்டவரே, எசப்பா உமக்கு நன்றி. உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்துக்காக, உங்கள் தயவுக்காக நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி பானம் பண்ணுற கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிறோம், உங்களுடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கும் உடைய கிருபை நல்லதப்பா. இந்த மாலை வேளையில் எடுக்கப்படுற எல்லா ஜெபத்துக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த மாலை வேளையில் நடக்க போகிற கர்த்தாவே இந்த ஜெபத்தை ஆவியான நீர் முழு ஆளுகை எடுங்கப்பா. உங்களுடைய ஆளுகைக்கு முற்றிலுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை குற்றங்களை குறைகளாவற்றையும் ஒரு விசை எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டு எங்களை கழுவி சுத்திகரிங்க. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படியே ஏசப்பா எங்களுக்கு எங்களை எல்லாரையும் கழுவி எங்களை சுத்திகரிங்க. எங்களை கழுவி சுத்திகரிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை குற்றங்கள் குறைகள் எரிச்சல்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் மேட்டிமைகள் பொறாமைகள் எல்லாவற்றையும் இந்த மாலை வேளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம். ஜீவபலியாய் பலிபீத்தை படைக்கிறோம். ஏசப்பா உடைய வார்த்தையின்படியே இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முடித்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களை மனம் மறுபமாங்கன்னு சொன்னீரே, எங்களை மறுபப்படுத்துங்க அப்போ. மாலை வேளை எங்கள் சிந்தனைகளை மறுபப்படுத்துங்க, என் எண்ணங்களை மறுபப்படுத்துங்க, இருதயத்தை மறுபப்படுத்துங்க, எங்கள் வாழ்க்கையை மறுபடுத்த போகிறீங்க, எங்கள் குடும்பங்களை மறுபடுத்த போகிறீங்க, இந்த தேசத்தை மறுபடுத்த போகிறீங்க. சுவாமி தூக்கிறேன் கர்த்தாவே. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே எங்களை கொண்டு போய்கிட்டுருக்கீங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். ஏசப்பா எங்களை வெறுமையாக்குகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வாத விளக்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிறோம். அன்பை அணிந்து கொள்கிறோம். சுவாமி தூக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்.
ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் கர்த்தாவே சப்பா. ஜெய கிறிஸ்துவாக்களுக்கு முன் செல்லுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்ற பாடலை நம்ம பாடப்போகிறோம். கர்த்தர் நம்ம வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு வீட்டில் அந்த பாட்டு பொருத்தம் இருக்குமானால் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகிடுமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை எகிடுமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியை தேற்றும் நல்லாதர் போற்றிய பாதம் பணிவோம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியை தேற்றும் நல்லாதர் போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமேன். அவைகளிருந்து ஸ்தோத்திரம் ஆடப்பான சத்தமும் புறப்படும், அவளை வர்த்திக்கப்படும், குறுகி போவதில்லை, அவளை மைமைப்பட்டுவன் சிறுமைப்படுவதுன்னு சொல்லப்படுகிறது. எரேமியா 30 அந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணி நம்ம அறிக்கை செய்வோம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். வாதி உதன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரடி சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் அறிக்கை செய்து பாட்டு பாடுங்கள். வாதி உதன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர்
பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும், ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாட்கள் நாம் பேசுவோம். அவிசுவாச வார்த்தை ஒன்றும் பேசாமல் வாதை என் குதாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேடாது. எனக்கு உன்னதமான கத்தை தாபனமாக கொண்டாய், ஆகியால் பொல்லாப்புனுக்கு நேடாது, வாதை என் குதாரத்தை அணுகாதுன்னு சொல்லப்படுது. உன்னதமான மறைவில் இருக்கவன் சர்வத நிழலில் தங்குவான் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய, விசுவாசமுள்ள வார்த்தை நம்ம பேச பேச நமக்கு எல்லா பயம் நம்மளை விட்டு கடந்து போகும். இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அப்படி ஆண்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தொழுது கொள்வோம், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரம். அனாதி தேவனுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயன் உனக்கு ஆதாரம் என்ற இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடு, உனக்கு மகிமை போட்டிய பட்டயமும் அவரே. உன் சத்துக்கள் இச்சக பேசி அடுங்கள் மேடைகளை மிதிப்பாய் என்று எழுதப்படுகிறது. அவரே நமக்கு அடைக்கலம் என்பதனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவனும் நம்பியிருக்கன் துருகமும் என் கேடகும் என் ரட்சினை கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக எழுதப்படுகிறது. சங்கீதம் 18:2 எழுதப்பட்டிருக்குது. ஆமாம் தேவ் நீங்கள் அடைக்கலம், என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கவென்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கவன் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய பலம், நம்முடைய பலவீனம், நம்முடைய பயங்கள், சந்தேகங்கள் நம்மளை விட்டு ஓடியே போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு பாடும்போது விசுவாசத்தோடு பாடுங்க. விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் தனி ஜபத்தில், உங்கள் குடும்ப ஜபத்தில் விசுவாசமுள்ள பாடல்களை பாடுங்க. ஹல்லேலூயா. ஓரபரி பரப தீரபரி பிரிபி ஷபரபா. உன்னதமான மறைவில் இருக்கவன் சர்வ நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கவன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாயில் வார்த்தையை சொல்ல தான் அந்த பயம் நம்மளை விட்டு போகும். எல்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடும். எல்லா சந்தேகங்கள், பயங்கள், விசுவாசங்கள் குடும்பங்களை விட்டு ஓடும், தேசத்தை விட்டு ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். ஹல்லேலூயா. சங்கீதம் 146 எழுதப்படுகிறது. யாக்கோபின் தேவன் நம்முடைய அடைக்கலம், யாக்கோபின் தேவன் என்று எழுதப்படுற அந்த வார்த்தை நம்ம இப்போ ஒரு பாடலாக நம்ம பாடி ஆண்டவர் துதித்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன்
என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமாண்டவர் ஏசப்பா, இந்த 6 மாதங்கள் எவ்வளோ அற்புதமாக நடத்துறீங்கப்பா. யாக்கோபின் தேவன் கர்த்தாவே ஏசப்பா, நீ சொல்லியிருக்க யாக்கோபே இஸ்ரவேலே நீ பயப்பட, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை புதும் குறுமையான பறக்குள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று ஏசாயா 41 எழுதப்படுற. யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கேட்க மகா பெரிய பலனமாக இருக்கேன் சொன்னீரே கர்த்தாவே. ஆபிரகாமை பார்த்து துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த 6 மாதங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை அதிசயமாக நடத்த வந்த தெய்வமே, இன்றும் இது 6 மாதம் அற்புதமாக நடத்த போறீங்க. இது 6 மாதம் இன்னும் பெரிய காரியம் நீங்கள் செய்ய போறீங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தை எதை கேட்டால் நான் செய்வேன் நீங்கள் சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் அற்புதமாக நடத்த போறீங்க. இந்த மாதம் கொடுக்கப்பட்ட 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படியே நடத்த போறீங்க சுவாமி. திக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா. ஓரபரி பிரிபி ஷபரபா திரிபிக்கு இந்த மாதம் முழுவதும், இந்த 6 மாதம் செகண்ட் ஹாஃப்ல பெரிய காரியம் நீங்கள் செய்ய போறீங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே எல்லா சேரிப்பை நீங்கள் மாற்ற போறீங்க, எல்லா துக்கத்தை நீங்கள் மாற்றி போட்டீங்க, எல்லா வறட்சியை நீங்கள் மாற்றி போட்டீங்க. செழிப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஆனந்த துதி ஒளி கேட்க போது கர்த்தாவே ஏசப்பா. அவர்கள் ஸ்தோத்திரம் ஆன பாலம் சுத்தமாக புறப்படும், அவளை வர்த்திக்கப்பட குறுகி போவதில்லை, அவர்கள் மகிமைப்படுத்துவேன் சிறுமைப்படுவது என்ற வார்த்தை நிறைவேற்ற போறீங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவர் துதிக்கும் அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதங்களை கொடுத்தீங்களா கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் சமுத்திரம் யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிற தேவன், இது உண்மையை காக்கிற தேவன். அப்போ இந்த மாதம் முழுதும் நடத்த போகிறீங்க, இந்த வருஷம் முழுதும் நடத்த போறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இல்லை தாழ்த்துக்கிறோம், உங்களை பலிப்பித்த பாடுகளை வெறுமையாக்குகிறோம், எல்லா மகிமையும் துதியுமே எடுத்துக்கிறோம். இயேசு நாம ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை வேளையிலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்ம முழு உலகமே ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுதும் இந்த மாலை வேளை நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்தியா தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது குறிப்புக்காக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு தன் மிகுந்த நெருக்கத்திலும் அவன் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறைப்பை மாற்றங்களை வாசிக்கிறோம். அதை நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சிறைப்பை தேவன் மாற்றுவார். அதில் எப்பொழுதுமே நமக்காகவே நம்ம ஜெபிக்கக்கூடாது. எப்போவுமே மற்றவருடைய குடும்பங்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்கார பசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது குறிப்புக்காக நம்ம ரொம்ப நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ தேசத்தில் போய்கொண்ட பெரிய பிரச்சனை, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பெரிய பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நினச்சதை அவங்க செய்கிறாங்க. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் லஞ்சம் நிறைய வாங்குவாங்க. ரோட்டில் போனால் வாகனத்தை நிறுத்தி 500 கொடு 100 கொடு அப்படின்னு சொல்லி கண்ணால் நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை முழுவதும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த தேசத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்க போலீஸை கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் நடந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் நடந்தது எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படியாவது அந்த குடும்பத்துக்கு, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் மறிச்சிருக்காங்க. இது ஒன்று தான் வெளியே வந்திருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும், லாக்அப்பில் எத்தனையோ பேர் மறிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம அவங்க கெட்டு போயிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நியாயம் கிடைக்கல. அதனால் கர்த்தர் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்ம தேசத்தை நடக்காதபடிக்கு இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். கர்த்தர் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கர்த்தர் சந்திக்க, லாக்அப்பில் மறித்தவர்களுக்கு நீதி கிடைக்க, ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் நேர்மையாய் நீதியாய் பொதுமக்களை நன்றாக நடத்த, அவர்களுக்கு மூலமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரைகள் அழிக்கப்பட, லஞ்சம் வாங்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது வண்டிகளை நிறுத்தி ஹெல்மெட் போடலாம், அதுக்கு ஃபைன் போடணும், லஞ்சம் வாங்கினா தெரியல. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறுத்தி வாங்குவாங்க. அதனால் கர்த்தர் அந்த போலீஸ்காரர் சந்திக்கணும். அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு லத்தி கொடுத்ததுனால அவங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரையும் லத்தி வச்சு அடிக்கிறதும், வண்டிகளை உடைக்கிறதும், இவ்வளோ பயங்கரமான லாக்அப்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனையோ பேர் அந்த மாஸ்க் போடணும், அதுக்கு தனியாக ஃபைன் வாங்குறது. அது ஃபைன் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றதா நமக்கு தெரியல. எல்லாம் ஆனால் கர்த்தர் அநியாயம் இவ்வளோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமான அக்கிரமம் நடக்குது. அதனால் கர்த்தர் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இதுக்காக ஜான் எசேக்கியேல் அவர் ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா ஒரு விஷயம் காட்டில் போய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க. அப்பா ஆண்டவரே, கழுவும் சுத்திகரியும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலும் அப்பா ஆண்டவரே, அப்பா எங்கள் அப்பா நாட்டில் அப்பா உள்ள அப்பா போலீஸ் அதிகாரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 ஆண் பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இறந்து விட்டார்களே தகப்பனே. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த லாக்அப் மரணம் அடைஞ்சிட்டாங்களே தகப்பனே. அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றுங்க அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்கள் நாட்டில் உள்ள அந்த போலீஸ்காரங்கள் அப்பா ஆண்ட ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா சூழ்நிலைகளை சாதகமாகி மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா எங்கள் கவர்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு போலீஸ்காரங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்பா கமிஷனர், ஐஜி அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தில் போய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இனிமே அப்பா எங்களுடைய நாட்டில் அப்பா எங்களோட ஊரில் அப்பா எந்த ஒரு லாக்அப் மரணம் அப்பா ஆண்டவரே நடக்கவே கூடாது தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அதுக்காக உங்களிடம் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா போதும் தகப்பனே. அப்பா எவ்வளோ அப்பாவி மக்கள் அப்பா எவ்வளோ பேர் அப்பா ஆண்டவரே மக்கள் அவர்கள் அப்பா ஆண்டவரே அவர்கள் சொந்த பந்தங்களை இழந்திருக்கிறார்களே தகப்பனே. இதனால் அப்பா ஆண்டவர் எவ்வளோ விஷயங்கள் அப்பா ஆண்டவரே வெளியே வராமலே இருந்திருக்கு தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா இந்த அப்பா ஆண்டவரே போலீஸ்காரர்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த காரியங்களை இங்கே மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோமே. அப்பா ஆண்டவரே, எவ்வளோ பேர் அப்பா ஆண்டவரே தங்கள் சொந்தங்களையும் பந்தங்களையும் அப்பா ஆண்டவரே இதனால் இறந்திருக்கலாம் லாக்அப்பில் மரணத்தினால். அப்பா ஆண்டவரே, இந்த போலீஸ்காரங்கிட்ட நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா மக்கள் மேலே அப்பா இந்த லட்டியை வச்சு அப்பா அடிக்காதவாறு அப்பா ஆண்டவரே அப்பாவி ஜனங்களை கூட அப்பா ஆண்டவரே எவ்வளோ அடித்து துன்புறுத்துகிறார்களே அப்பா ஆண்டவரே. அதுபோல் காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோமே அப்பா, படிக்கிறோமே தகப்பனே. அப்பா இந்த மாதிரி காரியங்களாம் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான அப்பா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்போ கூட அப்பா சென்னைக்கு ஆண்டவரே புதுசாக போலீஸ் கமிஷனராக வந்திருக்காங்க தகப்பனே. அவர்கள் அப்பா ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அப்பா ஆண்டவரே சீர் செய்ய அப்பா கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லா விதமான காரியங்களை அப்பா போலீஸ்க்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. எப்படி அப்பா ஆண்டவரே காரியங்களை செய்ய வேண்டும் அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கும் இந்த டைமில் அப்பா அந்த ப்ரெஷர் இருக்கும் தகப்பனே. அப்பா அவர்கள் எப்பா கடுமையாக வேலையும் செய்கிறார்கள் தகப்பனே. இந்த டைமில் அப்பா ஆண்டவரே அவர்கள் போய் அவங்க குடும்பத்தினர்கிட்ட கூட சரியாக பேச முடியாது அப்பா ஆண்டவரே. இந்த கொரோனா டைமில் ஆண்டவரே அவர்கள் அப்பா ஆண்டவரே முழுசுமாக வேலை பழு அவர்கள் ஜாஸ்தியாக உள்ளது என்று நாங்கள் அறிந்துக்கிறோம் தகப்பனே. ஆனால் அந்த ப்ரெஷரின் மூலம் அப்பா ஆண்டவரே அவர்கள் கோபத்தை அப்பா ஆண்டவரே மக்கள் மீது காட்டாதவாறு நீங்கள் அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே. சிந்திச்சு செயல்பட கிருபை தாங்க தகப்பனே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா
ஆண்டவரே போலீஸ்காரெலாம் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே. மக்கள் மேல் அப்பா ஆண்டவரே எந்த ஒரு அப்பா கையை அவர்கள் நீட்டாதவாறு அப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அப்பா. அப்பா ஆண்டவரே காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சாதகமாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ரம் த ஹையர் அஃபிஷியல்ஸ் டு ஆண்டவரே இந்த கீழ் மட்டத்தில் இருக்க வரைக்கும் அப்பா ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா, எப்படி செயல்பட வேண்டும், என்ன செயல்பட வேண்டும், எப்படி அப்புறம் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எந்த ஒரு கரப்ஷனும் அப்பா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே கரப்ஷன் என்பது எவ்வளோ பெரிய சாபமான ஒரு காரியம் அப்பா ஆண்டவரே எங்கள் நாட்டுக்கு அப்பா ஆண்டவரே. அப்பா லஞ்சம் வாங்குறது ஒரு சாபமான காரியம் தகப்பனே அப்பா. அந்த காரியம் முற்றிலுமாக மாற வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த லஞ்சம் வாங்குற காரியங்களாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆண்டவர். மேல் மட்டத்திலிருந்து கீழே ஒரு வேலைக்கு வேணும்னா கூட அப்பா லஞ்சம் தர வேண்டுமா இருக்கு அப்பா ஆண்டவரே. போலீஸ்காரர்கள் அப்பா ஆண்டவர் அதுவுமே அப்பா நிறைய காரியங்கள் அப்பா லஞ்சம் மூலமாக நடக்கிறது தகப்பனே. இந்த சாபமான காரியங்களை எங்கள் நாட்டை விட்டு நீங்கள் நீக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. லஞ்சம் வாங்குற காரியங்களை அப்பா நீங்கள் சீக்கிரமாக நீக்கி எங்கள் நாட்டை ஒரு ஆசீர்வாதமோட நாட்டை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த போலீஸ்காரர்கள் அப்பா இந்த லஞ்சம் வாங்குற காரியங்கள் அப்பா எல்லா காரியங்களும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க தகப்பா. சீக்கிரமாக அப்பா நாங்கள் வெகு காலமாக அப்பா இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே அப்பா ஆண்டவரே. சீக்கிரமாக எங்களுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த கொரோனா அப்புறம் அப்பா எல்லா காரியங்களும் அப்பா ஆண்டவரே மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீங்கள் சீக்கிரமாக அப்பா ஆண்டவரே இறங்கி அப்பா நியாயம் செய்யுங்க அப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நியாயம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த போலீஸ்காரங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்பா ஆண்டவரே. தேவனை நீங்களே பேசுங்க அப்பா ஆண்டவரே. அநியாயமாக ஏழை மக்கள்கிட்ட எதுவுமே காசு பணமோ வாங்காதவர் அப்பா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் அப்பா ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எல்லா ப்ராப்பர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்பா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்பா ஆண்டவர். லஞ்சம் வாங்குறது அப்பா ஆண்டவரே எதிர்த்து அப்பா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸை கொண்டு வந்து காரியங்களை நீங்கள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனிமேல் ஒருபோதும் அப்பா இந்த மாதிரி அப்பா ஆண்டவர் லாக்அவுட் மரணத்தை காணப்போவது இல்லை இயேசுவின் நாமத்தில் அப்பா. இதுதான் எங்கள் அப்பா ஆண்டவரே ஊரில் நடக்கிற கடைசி காரியமாக இருக்கிற ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. போலீஸ்காரங்க ஞானத்தையும் பலத்தையும் கொடுங்க அப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு ப்ராப்பராக திங்ஸ் ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே அப்பா. கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் ஞானத்தை கொடுங்க அப்பா. ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் வரை கவர் பண்ண என்ன அந்த வரை அவங்க பாலிசியோ என்ன இருக்கோ அது ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணணும் தகப்பனே அப்பா ஆண்டவரே. எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அப்பா ஆண்டவரே அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்து ஆக்ஷன் எடுக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன். கத்தை நம்ம ஜெபத்தை கத்தை ஸ்தோத்திரிப்போம். நிச்சயம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய மாற்றம் வரப்போறதுக்காக கத்திரி விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடுகள் இருந்தாலும் எல்லாரும் உட்கார்ந்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் வேண்டிக்கிறதுக்கும் கத்திர அதிகமாக கேள்வி கத்திரி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். இந்தியா தேசத்துக்கு எல்லா பேங்க்ஸையும் கத்திர ஆஸ்வதிக்கணும். பிரைவேட் பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஸ்திரமாக இருக்க கத்திர பாதுகாக்க எல்லா பேங்க்ஸையும் கத்திர பாதுகாக்கணும். பேங்க் வந்து பெரிய நிறுவனம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கத்தர் பாதுகாக்கணும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ நம்ம தேசத்தில் இருக்கணும். கத்தர் நம்ம தேசத்தின் பொருளாதார கத்தர் இந்தியா தேசத்தின் பொருளாதாரம் மேலோங்கி செல்ல லாக்டவுன் முடிந்த பிறகு வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும். ஒருவருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. நாட்களில் சுவிட்சம் இருக்க வேண்டிய தேசத்தில் இருக்க பொருளாதாரம் எப்போ ஸ்டெடியாக இருக்கணும். கத்தர் ஆண்டவர் வந்து எதையும் மாற்ற முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. சொல்கிறாங்க பெரிய இது வரப்போகுது வீழ்ச்சி வரக்கூடாது. நம்ம விசுவாசம் நம்ம ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மளால் மாற்றம் ஆண்டவர் நம்ம கையில் கிருபை கொடுத்துருக்காரு. நம்ம நாவல வல்லமையை வச்சிருக்காரு. நம்ம பேசும்போது அற்புதம் நடக்கும். நம்ம டிக்ளேர் பண்ணோம் ஆனால் எங்கள் தேசத்துக்கு பொருளாதார வீழ்ச்சி வராது அப்படி நம்ம சொல்லணும். நம்ம மற்றவங்க மாதிரி நம்ம பேசக்கூடாது. பொருளாதார வீழ்ச்சி வரப்போதான், இந்தியா இதோ கீழே போதான் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்க. எங்கள் தேசத்தை வேலை வாய்ப்புகள் போவாது. நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்படி விசுவாசமில் வார்த்தை நம்ம பேச வேணும். நம்ம மற்ற உலக மக்கள் பேசுவது போல் நம்ம பேசக்கூடாது. அதனால் கத்த நிச்சயமாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய மாற்றம். நல்ல ஜாப்ஸ் கிரியேட் நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கிடைக்கணும். இருக்கிறவங்களுக்கு ஜாப்ஸ் போகக்கூடாது. இழந்தவங்களுக்கு கத்தர் அதிசயம் செய்யணும். ஆண்டவர் முடியாத காரியம் கிடையவே கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்று அவர் மாறாதவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்கிற பெரிய தேவன். அவர் ஆல் மைட்டி காட். அவர் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் கத்தர் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை இந்திய தேசம் பொருளாதாரத்தை கத்தர் மேலோங்கி போகணும். பொருளாதார வீழ்ச்சி வரக்கூடாது. பஞ்சம் வரக்கூடாது. தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் எல்லா பேங்க்ஸையும் கத்தர் பாதுகாக்கணும். எல்லா இன்ஸ்டிடியூஷன் கத்தர் இந்த தேசத்திற்கு எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாதுகாத்து எந்த விதத்திலும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பிரைவேட்டுக்கு எழுதி கொடுக்காதபடிக்கு கத்தர் எல்லாத்தையும் கத்தர் ரயில்வேஸ் அப்படி பாதுகாக்கப்படணும். கத்தர் இந்த பொருளாதார வீழ்ச்சி வரக்கூடாது. பொருளாதாரம் மேலே போயிட்டே இருக்கணும். நல்ல ஒரு எக்கானமியில் ஒரு நல்ல growth கத்தர் பார்க்கணும். அப்படியே கத்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த குறிப்புக்காக கத்தர் வந்து ரேவதி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க.
ஸ்தோத்திரம் 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 இசப்பா நானுக்கூட நன்றி ஆண்டவரே இசப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே இசப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எல்லா பேங்க்ஸையும் ஆண்டவரே இசப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இசப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எந்த ஒரு எக்கனாமிக் ஜாப்ஸும் இருக்கக்கூடாது ஆண்டவரே ஆமென் நன்றி ஆண்டவர் நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும் ஆண்டவரே இசப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லா ஆண்டவரே பேங்க்ஸையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இசப்பா எல்லா ஆண்டவரே இசப்பா ஆமென் பொருளாதாரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உமால கூட அவசியமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு சூழ்நிலை ஆண்டவரே இயேசுவா மாற்றமாய் காணப்படலாம் ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் நன்றி நாங்கள் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஆண்டவரே இயேசுப்பா எங்களை நடத்துவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பேங்க்ஸையும் ஆண்டவரே எல்லா ரிசர்வ் பேங்க்கையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா நீரே ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எங்கள் தேசத்துக்கு எல்லா பேங்க்ஸையும் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் நன்றி ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் எக்கனாமிக்ஸ் ஆண்டவர் ட்ராப் ஆகாதபடிக்கு ஆண்டவரே இயேசுப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் அங்கே வேலை செய்கிற ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்கள் எல்லா வேலை வாய்ப்புகளும் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் நன்றி ஆண்டவர் பெருகணும் ஆண்டவரே அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா இந்த டைமில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ கேள்விப்படுறோம் ஆண்டவரே இயேசுப்பா எவ்வளோ பேர் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே இயேசுப்பா நிறைய பேருக்கு ஆண்டவரே இயேசுப்பா வேலை இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா அந்த ஆண்டவர் இந்த சூழ்நிலை ஆண்டவர் தொடரக்கூடாது ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் இருக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுப்பா யாருக்கும் ஆண்டவரே இயேசுப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே இயேசுப்பா ஒரு நல்ல ஆண்டவரே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவரே இயேசுப்பா நியூவாக வரணும் ஆண்டவரே அதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே கிருபையாக இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசமாய் ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா உம்மால கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எந்த ஒரு எக்கனாமிக் ஜாப்ஸும் ஆண்டவரே இயேசுப்பா வரக்கூடாது ஆண்டவரே ஆமென் நன்றி ஆண்டவரே நல்ல ஒரு செழிப்பு ஆண்டவரே இயேசுப்பா நல்ல ஒரு growth-ஐயும் ஆண்டவரே இயேசுப்பா கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா எக்கனாமிக் growth-ஐ ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சாத்தான் இதில் எந்த ஒரு ஆண்டவர் காரியத்தையும் வைக்கக்கூடாது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா இதனால் ஆண்டவரே மிக ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுப்பா அடிமைப்படுத்தவும் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் நன்றி ஆண்டவரே இயேசுப்பா கஷ்டப்படுத்தவும் ஆண்டவரே இயேசுப்பா சாத்தானால் ஆண்டவரே இயேசுப்பா செய்யக்கூடாது ஆண்டவரே இயேசுப்பா அதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க உங்கள் கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா இப்போல ஆண்டவரே இயேசுப்பா இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவர் ரத்த கொட்டைகள் மறைச்சு நீங்கள் பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவரே இயேசுப்பா இந்த ஆண்டவரே லாக்டவுன்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஆண்டவர் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்கணும் ஆண்டவரே இயேசுப்பா யாரும் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் எல்லாரும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரோட தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் தயவும் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய எல்லா ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஆண்டவரே பாவ சாப எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே இயேசுப்பா மன்னித்து ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு கிருபையாக இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா நமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தருடையக்கு பயந்து ஆண்டவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே இயேசுப்பா அதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க முற்றிலும் கரத்தில் ஒப்புக்கொடு நீர் தொடர்ந்து வழிநடத்தி உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே ஆமென் கர்த்தர் நம்ம ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்தின் பொருளாதார சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார் அதை கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக இந்த தேசத்துக்கு ஏழை மக்கள் 60 கோடி மக்கள் ஏழைகள்னு சொல்கிறாங்க தினக்கூலி மக்கள் அவங்க தினமும் அவங்க வேலைக்கு போனதான் தினமும் இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லை அவங்களுக்கு வந்து பூ விற்கிறவங்க அப்புறம் பழங்கள் விற்கிறவங்க ரோட்டில் வந்து இளநீர் விற்கிறவங்க பானிபூரி விற்கிறவங்க இவங்கெல்லாம் 138 கோடியில் 60 கோடி ஏறக்குறைய பயங்கரமான நம்ம தேசத்தில் ஏழை மக்கள் தான் ரொம்ப இது ஏழை நாடு இந்த நாட்டில் ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க இந்த இந்தியா வட இந்தியாவில் வந்து கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஏழை மக்கள் எப்படி திரும்பி போனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் எப்படி அந்த ஜனங்கள்லாம் நடந்து போனாங்க அவங்களுக்கு அந்த பயங்கரமான உஷ்ணத்தில் நிறைய பேர் வழியில் செத்து போயிட்டாங்க நிறைய பேருக்கு அவங்க எவ்வளோ கொடுமையாக போனாங்க ஆனால் வந்து இந்த அதிகாரிகளுக்கு ஞானம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பரிதாபம் இறக்கம் இல்லை இந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டது கொஞ்சம் கடைசியாக ரொம்ப லேட்டாக தான் உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு ஏதோ தண்ணி கிடைக்கல தண்ணி கிடைக்காமல் ட்ரெயினில் போயிட்டுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாடில் எத்தனையோ பேர் ஸ்டேஷனில் மறித்து போய் இங்கே பார்த்துருப்பீங்க கொடூரமான சம்பவங்களை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம் இந்த தேசத்தில் இருக்கிற ஏழை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட வறுமை அறியாமை
சாபம் வியாதி நீங்கி அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய, அவருக்கு இலவச கல்வி கிடைக்க, இலவச உணவு கிடைக்க வழங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு வேண்டிய ஞானம் கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் வந்து ஏழைகள் ஹிந்தி மக்கள் விசேஷமாக எல்லா ஸ்டேட்ஸில் இருக்க வந்த அந்த வட இந்தியாவில் வந்து கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த மக்கள் தான் ரொம்ப பரிதாபமாக திரும்பி போனாங்க. அவங்க ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வந்து வேலை வாங்கினாங்க, பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்காம அவங்கெல்லாம் சும்மா அனுப்பி வச்சுட்டாங்க. எத்தனையோ பேர் அழுதாங்க. கர்நாடகாவில் பார்த்து அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா ஊர்லேயும் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் வேலை வாங்கினாங்க. ஆனால் அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரிகளுக்கும் அந்த வேலை வாங்கின ஓனர்ஸுக்கும் அறிவில்லையே. இவ்வளோ கொடூரமான இந்தியாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சங்கீதம் 12:5 போட்டிருக்குது, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்களை அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற சங்கீதம் 12:5 எழுதப்படுகிறது. ஏழைகள் பாழாக்கப்பட்டாங்க, எளியவர்கள் விடும் பெருமூச்சும். ஆமாம், அவங்களுக்கு போன பிறகு அங்கேயும் வேலை இல்லை, அவங்களுக்கு அவங்க சாப்பாடு இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதில் இந்தியா தேசத்தில் இருக்க ஏழைகளுக்காக அதிகமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏஞ்ச உடனே அவங்களுக்கு காப்பி குடிப்பாங்களா, அவங்க பால் குடிப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்களா, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்களா, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஏஞ்ச உடனே பிள்ளைகளுக்கு நம்ம பால் கொடுக்குறோம், காஃபி குடிக்கிறோம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அந்த ஏழை மக்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஒரு வேளை சாப்பாடு ஃபாஸ்டிங் இருக்கிற கூட நம்ம நினைக்கிறோம். அந்த ஏழை மக்கள், எத்தனை ஏழை மக்கள் இந்தியா தேசத்தில் இருக்காங்க. அந்த ஏழை மக்களை நினைத்து கர்த்தர் அவங்கள மேலே இரக்கம் பாராட்டணும். இந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள், இந்த தேசத்தில் இருக்க பணக்கார ஜனங்கள் நினைக்கணும், அது அவங்களுடைய வெண்கல கதவுல கர்த்தரை உடைக்கணும், இந்த அதிகாரிகளை கர்த்தரை சந்திக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஞானமான காரியங்களை கர்த்தர் வந்து இந்த சென்டரில் செய்யணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கர்த்தர் 24 இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கர்த்தர் நீதியாக அவங்களுக்கு நியாயம் செய்யணும். அவங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் ஞானமாய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும்படியாக தேசத்தில் இருக்க பணக்காரர்களை எழும்பி, அந்த ரிலையன்ஸ், அந்த டாட்டா, இந்த அம்பானியா போன்ற ஆட்கள் எழும்பி அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக, நல்ல அவர்களுக்கு திட்டங்களை வகுக்கத்தக்கதாக இந்த குறிப்பாக ஜான் எசேக்கியேல் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே, ஒரு விஷயம் கர்த்தர் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஏழை மக்கள் மேல் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே. எவ்வளோ மக்கள் அப்பா ஆண்டவரே இங்கேருந்து போனார்களே தகப்பனே அப்பா ஆண்டவரே, நடந்தே சென்றார்களே அப்பா, எவ்வளோ கிலோமீட்டர் அப்பா ஆண்டவரே நடந்தே அவர் சொந்த ஊர்கள் சென்றார்களே அப்பா ஆண்டவரே. எங்கள் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்தியா அப்பா ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்பா ஆண்டவரே, மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஆண்டவரே ஞானத்தை அறிவை கொடுங்க அப்பா ஆண்டவரே. அந்த அப்பா இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்கள் வாழ்வாதாரத்தை அப்பா சீர் செய்ய அப்பா அவர்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. அப்பா ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு அப்பா கடன் கொடுக்குறான் என்று சொல்லியிருக்கிறவர் தகப்பனே அப்பா. ஏழை மக்களுக்கு நீங்கள் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எப்படியாவது அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தினக்கூலியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இறங்கப்பா அப்பா. யார் மூலமாவது அப்பா அவர்களுக்கு போய் உதவி சென்றடி கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஏழை மக்களுக்கு சாப்பாடுக்கு அப்பா ஆண்டவரே, செலவுகளுக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே, நீங்கள் அப்பா ஆண்டவரே அவர்களை போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய மக்களை போஷிக்கிறது தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. ஏழை மக்கள் ஒவ்வொருத்தர் மேலும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. ஏழைகளின் தேவனாக இருக்கிற நீங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா. நீங்கள் மாட்டுத்தல் தான் ஆண்டவரே பிறந்தீங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஏழை அப்பா நினைவு கூறுகிறப்பா ஆண்டவரே, ஒரு தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா. ஏழை மக்கள் மேலாம் கண்ணோக்கி பாருங்க அப்பா ஆண்டவரே. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே, எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே போனாங்களே தகப்பனே அப்பா. எங்கள் மக்களுக்கு ஒரு பாரத்தை கொடுங்க தகப்பனே அப்பா. எங்கள் மக்கள் அப்பா ஆண்டவரே அவர் ஜெபிக்க அப்பா பண தேவையினால் அவர்கள் அப்பா ஆண்டவரே அவர்கள் உதவி செய்யுங்களுக்கு எங்கள் மக்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுங்க தகப்பனே அப்பா. வழிவகுக்கில் அப்பா ஆண்டவரே பெரிய பெரிய அப்பா எமர்ஜென்சியில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண கிருபை தாங்க தகப்பனே. நிறைய வேலை வாய்ப்பு ஆண்டவரே ஆண்டவரே உற்பத்தி செஞ்சு அப்பா ஆண்டவரே அது அவர்களுக்கு போய் சேர கிருபை மட்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே காரியங்கள் அப்பா ஆண்டவரே, சாப்பாடு காரியங்கள் எல்லாம் போய் சென்றடை கிருபை திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்கள் ஏழை மக்கள் மேல் கிருபையாக இருங்க தகப்பனே அப்பா. எல்லா காரியங்களும் அவர் சென்றடைய கிருபை திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே யார் ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே அவங்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருந்தா அப்பா ஆண்டவரே. அவர் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்த ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்கள் தேவைகளை சந்திங்க அப்பா. அவர்கள் வேலை திட்டத்தை அப்பா ஆண்டவரே உருவாக்கி கொடுங்க அப்பா ஆண்டவரே அப்பா. நீங்கள் அப்பா தேவனாக இருந்து
ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஆண்டவரே எங்களோட சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அப்பா ஆண்டவரே அப்பா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு அப்பா ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இந்த ஏழை மக்களுக்கு உதவிகள் சென்று அடையிட்டும் தகப்பனே. அப்பா யாருமே நடுவில் தான் அந்த ஆண்டவரே அந்த பணத்தை அப்பா ஆண்டவரே ஆண்டவர் யாரும் அப்பா எடுக்காதபடி அப்பா என்ன பணம் அவர்களுக்கு ஆண்டவரே அலோகேட் ஆகுதோ இயேசுவின் நாமத்தில் அப்பா அதெல்லாம் நின்று அப்பா ஆண்டவரே அவர்கள் சென்றடைய கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பணமும் போய் அப்பா ஆண்டவரே அந்த ஏழை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே என்னென்ன திட்டங்கள் வகுக்கப்படுகிறதோ எல்லாமே அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கும் தகப்பனே. அப்பா எல்லா அப்பா ஆண்டவரே பண தேவைகளும் அப்பா யார் மூலமாவது போய் அந்த மக்களுக்கு அப்பா ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நீங்கள் அப்பா எல்லா காரியங்களும் அப்பா கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படியாவது அப்பா ஆண்டவரே இந்த ஏழை மக்கள் மேல் இரக்கமாக இருங்க தகப்பனே. அப்பா நீங்கள் அவர்கள் தேவைகள் அப்பா அவர்களுக்கு என்ன காரியங்கள் தேவையோ அப்பா எல்லா காரியங்களும் நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு அற்புதமாக நீங்கள் அவங்க தேவைகளாக சந்திங்கப்பா. சாப்பாடுக்கும் அப்பா அவர்கள் என்ன தேவைகளோ நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கத்தில் ஒப்புகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்டு ஒடுக்கப்படுற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தை செய்கிற அப்படியே கர்த்தர் ஏழை மக்களை இந்தியா தேசத்தில் ஏழை மக்களை கர்த்தர் தொடப்பத கதை சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க எல்லாவற்றுக்கும் மேலே இயேசுவை அறிந்து போல கதை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தர் நம்ம இந்திய தேசத்தில் இருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்காக தமிழ்நாட்டிற்கு எல்லா பரிசுத்தவான்களுக்காக நம்முடைய ஊழியக்காரருக்காக நம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பத்துக்காக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தீர்க்காயத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் பிசாசின் கைகளை அழிக்கப்பட இந்த தேசத்திற்கு எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பயங்கரமான ஜபம் போய்கொண்டிருக்குது. 24 hours நிறைய ஜபம் போய்கொண்டிருக்கு. அப்படியே கர்த்தர் எல்லாரையும் திறப்பில் இருக்க மக்களை கர்த்தர் பாதுகாக்கப்பட தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற பரிசுத்தவான்களின் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தீர்க்காயத்தையும் கொடுத்து அவளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட அவளுக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கதை போகும் என்று சொல்லப்படுகிறது. ஏசு 54:17 அந்த வார்த்தையின்படியே எந்த சமயத்திலும் எபேசியர் 6:18 எழுதப்படும் எந்த சமயத்திலும் சகலமான வேலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிக மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக வேதோடும் விழித்துக் கொண்டு சொல்ல சகல பரிசு எப்போதும் நீங்கள் டெய்லி நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் சகல பரிசுத்தவான்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கிறோம். நம்ம எழுந்த உடனே அவர்களுக்காக நம்ம பேர்களை சொல்லி நம்ம ஊழியக்கார குடும்பத்துக்காக செல் மீட்டிங் பண்ணுறவங்களுக்காக எல்லா ஊழியம் செய்கிற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ என்ன ஊழியம் அவங்களுக்கு செய்கிறோம் கத்துற அவங்க யுத்தம் செய்கிறவங்க அவங்க முன்னின்று யுத்தம் செய்யும்போது அந்த பேட்டில் முன்னின்று யுத்தம் செய்வங்களுக்கு தான் அடி விழும். முன்னாடி நின்று யுத்தம் செய்கிறது தான் அவங்களுக்கு தான் பின்னாடி இருக்கவங்களுக்கு யுத்தம் அடி விழாது. ஆனால் முன்னின்று யார் யுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நெஞ்சில் தான் படும். அதனால் கத்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அது சொல்லியிருக்காங்க. நான் அதை சுற்றிலும் அக்கறை மது நடுவேல் மகிமையாக இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கத்தர் இவ்வளோக்காரர்களுக்கு பசங்க நம்ம டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம். இந்த குறிப்புக்காக ரேவதி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நானுக்கூட நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த வேலும் ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா ஆமே நன்றி ஆண்டவரே ஏசப்பாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீரே ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டு ரத்த கொட்டுகள் மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா ஆமே நன்றி ஆண்டவர். எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரே ஏசப்பா அதிகமாக பாரப்பட்டு செபிக்கிற ஆண்டவரே மக்களை ஆண்டவரே அப்பா ஆமேன் தள்ள தகப்பனையும் ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தில். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. அவர்களுக்காக செபிக்கக்கூடிய பாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. எங்களுடைய எல்லா ஆண்டவரே சகல விண்ணப்பங்களோடும் ஆண்டவரே ஏசப்பா ஆமே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இக்கட்டான வேலையில் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் ஆண்டவரே ஏசப்பா காலை முதல் ஆண்டவரே ஏசப்பா இரவு மட்டும் ஆண்டவரே ஏசப்பா பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரே ஏசப்பா திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் ஆண்டவரே அவங்க ரத்த கொட்டைகள் மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் அவங்களை அணுகக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா ஆமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் நன்றி ஆண்டு வித்தியாசத்தை ஆண்டவரை காட்டுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. அது போல ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவரே ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா தீங்கும் அணுகக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. சாத்தான் அவங்களை தொடக்கூடாது, எந்த ஒரு பலவீனமும் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. நீ ரத்த கோட்டைக்குள் மறைச்சு நீங்கள் பாதுகாக்கணும் ஆண்டவர். குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாக்கணும். யோபுக்கு அடுத்த வேலையை ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் நன்றி என ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா வேலையெடுத்து பாதுகாக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. உங்களுடைய சைட்டையும் கீழே
ஆரோக்கியம் இருக்கும் ஆண்டவரே. அவங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வெளியிலும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த இக்கட்டான வெளியிலும் ஆண்டவர் வெளியே கடந்து போய் ஆண்டவர் ஏசப்பா ஊழியம் செய்கிற ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவாஞ்சலிஸ்டும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவர் ஏசப்பா. ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா. அவங்க ரத்த கொட்டைக்குள் மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா. நீர் ஆண்டவர் வெளியே போகும்பொழுதும் ஆண்டவர் ஏசப்பா வரும்பொழுதும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் ஏசப்பா. உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவர். பிறகாலே ஆண்டவரே உங்களுடைய சமூகம் பாதுகாக்கட்டும் ஆண்டவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஏசப்பா. உங்க கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. உங்களுக்கு ஆண்டவர் ஊழிய தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொள்ளுங்க, உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர் ஏசப்பா. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆண்டவர் எல்லா ஆண்டவர் அந்தகார வல்லமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரிக்கிறோமாவே. அவைகளுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஆமீன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் மூடி பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஒரு பெரிய ஆண்டவர் எழுப்புதல் எங்கள் தேசத்தில் நீங்கள் கொண்டு வர போறீங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏசப்பா ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர். அநேக மக்கள் ஆண்டவர் ஏசப்பா ஆமீன் சபைகள் ஆண்டவர் கூட போகிறாங்க அப்பா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். அதற்காக நீர் எங்களை ஆண்டவர் ஏசப்பா எங்களை ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவரை குழந்தை வழிநடத்துங்க, உதவி செய்யுங்க ஆண்டவர் ஏசப்பா. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் ஏசப்பா எல்லாரும் எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறேன்னு சொல்ல தகப்பனே ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக ஏசப்பா நம்முடைய ஊழியக்காரர் கர்த்தர் பாதுகாத்து மில்கிஷ் மகிமா பாஸ்டர் டேனியல் சேரா கர்த்தர் அம்மா ரத்தத்துக்குள்ள கர்த்தர் மலை கர்த்தர் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர் பரிசுத்தவான்களும் கர்த்தர் ரத்தத்தின் மறைவிலே கர்த்தர் நாட்டை வைக்க சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ரத்தத்தை அவங்க தெளித்து ஜெபிப்போம். எல்லாம் சொல்லுங்க, வாயில திறந்து வீட்டில் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க மேலே நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எலிசாவை பாதுகாத்த தெய்வமே எல்லா ஊழியக்கார ரத்தத்தை தெளிக்கிறோம் கதாவே. ரத்தத்துக்குள்ள அவங்களை மறைச்சு கொள்ளுங்க. அவங்களோட குடும்பங்கள், அவங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க வாகனங்கள், உங்கள் போக்குவரத்து காரியங்கள் எல்லாவற்றை ரத்தத்துக்குள்ள நாங்கள் மறைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அக்கினியமாக நீங்கள் பாதுகாக்கத்தை ஸ்தோத்திரிப்போம். நன்றி நன்றி நன்றி. கடைசியாக ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். அமெரிக்கா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம சமயத்தில் நம்ம தேசத்துக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம். அமெரிக்கா தேசத்தில் பயங்கரமான ஒரு குழப்பம் போய்கொண்டிருக்குது. அமெரிக்கா தேசத்துடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேசம். அந்த தேசம் வந்து நம்முடைய நாட்டுக்கு அவங்க கோடிக்கணக்கான பணத்தை அமைச்சிருக்காங்க. ஒரு தேசம் ஒரு நேரத்தில் இந்த 70s 80sலாம் இந்தியாவில் வந்து ரொம்ப ஏழ்மை. நம்ம ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பணம் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து பணம் அனுப்புவாங்க. ஆர்ஃபனேஜஸ்க்கு, பைபிள் காலேஜஸ்க்குலாம் நிறைய பணம் அமைச்சிருக்காங்க. அப்படி தான் இந்த தேசத்தில் அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த தேசத்தை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் அமெரிக்கா தேசத்துலேருந்து ஏராளமான பணம் ஆப்பிரிக்காவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. எத்தனையோ சுவிசேஷத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அவங்க தான் அமெரிக்காவில் நிறைய மிஷனரிஸ் அனுப்பியிருக்காங்க, இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க, உலகம் முழுவதும் மிஷனரிஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த தேசம் பெரிய ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழலில் போய்கொண்டிருக்குது. அதை நீங்கள் கூட உங்கள் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுங்கள். அங்கே பயங்கரமான லா அண்ட் ஆர்டர் இல்லை. அங்கே போலீஸுக்கு பயங்கரமான பிரச்சனை. போலீஸுக்கும் அந்த வெள்ளைக்கார போலீஸ்களுக்கும் கருப்பர்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை, மோதல். அமெரிக்கா முழுவதும் இருக்க 50 ஸ்டேட்ஸில் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதாவது எதிர்த்து போராடுறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து போராடுறாங்க. அந்த வாஷிங்டன் DC தான் அமெரிக்கா தேசத்தினுடைய தலைநகரம். அங்கே போய் அந்த வெள்ளை மாளிகைக்கு முன்பாகவே மந்திரம் செய்கிறார்கள். அவர் வரக்கூடாது என்று சொல்லி அவருக்கு விரோதமாக. அதனால் கர்த்தர் அந்த தேசத்தை அங்கே கொரோனா கிருமி 2வதாக அலை பாய்கிறது என்று சொல்லி நேற்று புதுசாக 50,000 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க நேற்று வந்து. அதில் கர்த்தர் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தர் நம்ம அந்த தேசத்துக்காக நான் ஒப்பு கொடுத்து அது ஒரு கிறிஸ்தவ தேசமானால் இன்றைக்கு ஸ்கிரிக்குழந்து போயிருக்குது. இந்தியா அமெரிக்காவே வேண்டாம், இயேசுவே வேண்டாம் என்று சொல்லுகிறார். இல்லை, அப்படிப்பட்ட தேசத்தை கர்த்தர் நிச்சயமாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா தேசத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் இருக்கிறாங்க. அங்கே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டில் இருக்கிறதுனால அங்கேருந்து பணம் அனுப்புகிறாங்க. இங்கே இருக்க அம்மா அப்பாவுக்கு, இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு அனுப்பி அவங்க இங்கே தேசத்தை இங்கே இருக்க பிள்ளைகளை வாழ வைக்கிறாங்க. அதை மற்றவர்களை வாழ வைத்த தேசம். நிச்சயமாக அந்த தேசத்தை நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவை இந்த மாலைவேளை என்னை தாழ்த்தி என்னை பலிபித்த படைக்க என்னை வெறுமையாக்குகிறேன். என்னுடைய குற்றங்களை குறைகளாவற்றையும் மன்னியும். அதனால் என்னை கழுவி என்னை சுத்திக்கிறீங்க சுவாமி. துதிக்கிறேங்க தாவே. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வீடுகளை ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்த இந்த தேசத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்கள் ஒரு விஷயம் கத்தாவே அந்த அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க கத்தாவே. அந்த தேசத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் கண்ணோக்கி பாருங்க. எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை அங்கே போய்கொண்டிருக்குது. இயேசுவை எவ்வளோ பேர் அங்கே ஜெபிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா கத்தாவே இயேசுப்பா பாவங்களும் நமக்கு தெரியும். அங்கே ஓரின சேர்க்கை கத்தாவே பயங்கரமான பாவங்கள். ஆனால் மன்னிங்க. ஒரு விஷயம் நீங்கள் அந்த தேசத்துக்கு இறக்கம் பாராட்டுங்க சுவாமி கத்தாவே. ஆபிரகாம் ஆண்டு சோதோம் கொமாராவுக்கு கத்தாவே புலம்புறது போல் நாங்கள் இன்றைக்கு அந்த அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் புலம்பி நிற்கிறோம் கத்தாவே. ஏசப்பா திறப்பில் நிற்கிறோம் கத்தாவே அந்த தேசத்துக்காக. ஏசப்பா அந்த தேசத்தை நினைத்தலும்
நீங்கள் நினச்சா போதும் ஏசப்பா. ஒரு விஷயம் அங்கே இருக்க எல்லா ஊழியக்காரர்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஏசப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சலங்க தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழித்து திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் கத்தாவே அவர்கள் பாவத்தை மன்னித்து கத்தாவே நான் ஏசப்பா அவர்கள் முகத்தை பார்த்து அவர்கள் சேம நான் ஜபத்தை கேட்பேன். எழுதி வச்சுக்கோங்க. 2 நாள் ஆகுமோ 7:10 அந்த வார்த்தையின்படியே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க இயேசுவே, தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க. துதிக்கிறோமாப்பா. அந்த தேசத்தை எடுக்கிற எல்லா ஜபத்தையும் கேட்டு ஒரு விஷயம் அந்த தேசத்துக்கு இறக்கம் பாராட்டுங்க இயேசுவின் நாம. அங்கே நல்ல ஒரு லா அண்ட் ஆர்டர் வரட்டும். அங்கே இருக்க எல்லா குழப்பங்களையும் மாற்றி போடுங்க. எல்லா கோணலையும் செவையாக்குங்க. துதிக்கிறாங்க கத்தாவே ஏசப்பா. நினைத்தல்லும் அந்த தேசத்தை ஒரு விஷயம் நினைத்தல்லமாப்பா, நினைத்தல்லமாப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். அங்கே இருக்க கத்தாவே இந்தியன்ஸ் ஒருவரும் இந்தியாவுக்கு திரும்பி போங்கன்னு சொல்கிறாரு கத்தாவே. மிஸ்டர் ட்ரம்ப் அங்கே வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி அந்த இக்கானமியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவே. பொருளாதார சூழ்நிலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல பொருளாதாரம் உயரட்டும், மேலோங்கி போகட்டும். பொருளாதார சரிவு வரக்கூடாது அமெரிக்கா தேசத்தில். அமெரிக்காவில் இருக்க 50 ஸ்டேட்ஸ் நீங்கள் ஆசீர்வதிங்க. கொரோனா கிருமியை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே 1.25 லட்சம் பேர் செத்துட்டாங்க. அதை மன்னிங்க, இறக்கம் பாராட்டுங்க, தயவாருங்க, கிருபையாருங்க. ஆமாம் ஏசப்பா. அவர் அவங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நடப்ப அவங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க. அவங்க நோய்களை குணமாக்குங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இறக்கம் பாராட்டுங்கப்பா, தயவாருங்கப்பா. உங்கள் கிருபையை வழங்க பண்ணுங்கப்பா அந்த தேசத்தில். இயேசுவே நமக்கு நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக எங்கள் ஜபத்தை கேட்டு கத்தை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. இயேசு நாம ஜெபங்களும் பரமபிதாவே ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்ல நான் விருப்பப்படுறேன் முடிவதற்கு முன்பாக. நீதிமொழிகள் 18, 20, 21. இன்னும் ஒரு வசனத்தை போட்டு நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஆண்டவர் நம்முடைய வாயில் வந்து அதிகாரத்தை வச்சுருக்காரு. நம்மளை வாயில் வந்து ஆண்டவர் மரணமும் ஜீவனும், அது உங்களுக்கு நல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதை விரும்புகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். இந்த நாவுக்கு ரொம்ப சக்தி இருக்கிறது. வார்த்தைகளை கொண்டு அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம அழிக்கவும் முடியும். நம்ம வார்த்தைகளை கொண்டு சில பேர் பிள்ளைங்களை கோவம் சில நாசமாக போ உருப்பட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தை நம்ம பாஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க மெசேஜில். அது மாதிரி பிள்ளைங்களை வந்து சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் உங்கள் வார்த்தைகளினால் வருகிற விளைவை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். அது என்ன போட்டிருக்கிறா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் விரும்ப அதில் விரும்புகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்? நம்ம நாவில் ஆண்டவர் வல்லமையை வச்சுருக்காரு. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது உங்களுக்கு நாவில். நான் இந்த நேரத்தை சொல்ல வேண்டியது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து வீட்டில் போய் நீங்கள் வீட்டில் என்னாகமும் 13:14 நீங்கள் வாசிங்க. அதில் வந்து எப்படி வந்து யோசுவாவும் 12 பேரை மோசே கோத்திரத்தில் ஒருவனாக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அவர்கள் அனுப்பினார்கள். 12 பேர் போனாங்க. அதில் 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். திரும்பி வந்து சொன்னாங்க அது வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து பெரிய ஆட்களாக ராட்சதர்களாக இருக்கிறாங்க. அது நம்ம போய் ஜெயிக்க முடியாது. ஐயோ அங்கே நம்ம போனால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படி பயங்கரமாக பேசினாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயத்தை கலங்க போயினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? துர்ச்செய்தி பரம்ப செய்து அவங்களுடைய இருதயத்தை வந்து கலங்க போயினார்களாம். ஆனால் 2 பேர் மட்டும் விசுவாசமுள்ள வார்த்தையில் அவங்க பேசினாங்க. அவங்க தான் காலேபும் யோசுவாவும். அவங்க சொன்னாங்க ஆனால் அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது வந்து நமக்கு அதை போய் நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசினாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை எப்பொழுதும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்து நடக்காது, இது ஒன்று கிடைக்காது, இது வராது, இல்லை அப்படின்ற வார்த்தை நம்ம பேசக்கூடாது. உடனே உங்களுக்கு சூழ்நிலை இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஒரு நாள் அதுக்கேற்ற ஒரு வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். என் தேவன் தம்முடைய ஐசுத்தின்படி இந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக்குவார் அப்படின்னு கர்த்தர் மேய்ப்பாக இருக்கார். நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய குறிப்பு உங்களுடைய தேவையில் எழுதி வைங்க. அது மேலே கை வச்சு டெய்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி குடும்பமாக உட்காந்து அது மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும், எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு வீட்டு வாடகை கட்டணும், எங்களுக்கு இவ்வளோ கரண்ட் பில் கட்டணும், ஆண்டு எல்லா தேவையில் எழுதி வைங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அது மேலே டெய்லி கை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க. நம்ம விசுவாசத்தில் பாருங்கள். இந்த 2 பேரும் பாருங்கள், யாருமே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கல. ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இந்த 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரம்ப செய்து எல்லாருடைய இருதயத்தையும் அவங்க கரைய பண்ணினார்கள். வந்து அந்த 2 பேர் மட்டும் விசுவாசமாக பேசினாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த 2 பேர் மட்டும் தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் இது தெரியாத இது இல்லை. அதனால் நம்முடைய பேசின மனுஷன் தன் வாயின் பதினால் நன்மையை புசிப்பான். நம்ம எதை பேசுகிறோமோ நம்மளோட வார்த்தைகளை கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் ஒன்று கூட சொல்ல விரும்புகிறேன். மீரியாம் வந்து
மோசைக்கு விரோதமாக பேசினாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். மோசைக்கு விரோதமாக அவங்க வந்து அந்த திருமண விஷயத்தில் எங்களை கொண்டும் கர்த்தர் பேச மாட்டாரோன்னு சொன்னாங்க. அவங்க பேசின வார்த்தையுடைய விளைவு நீங்கள் தெரியும் உங்களுக்கு. மீரியாமுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்த அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை நாவில் வல்லமை வச்சுருக்காரு. அதனால் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, உருவாக்குகிற வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவருடைய கர்த்தருடைய உங்களுக்கு பயம் வந்துருச்சா, ஒரு பயப்படுறீங்களா? ஒரு பயத்தை நான் வந்து சொல்லுங்கள், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்துட்டு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்துருக்கிறார். ஒன்று அந்த வசத்தை ஒரு 4-5 வாட்டி அறிக்கை பண்ணுங்கள். எந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு வாக்குத்தத்தம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வசத்தை எடுத்து வச்சு நல்லா உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு விசுவாசமுள்ள வார்த்தை, விசுவாசமுடைய ஒரு நோக்கு. அந்த 2 பேருக்கு வந்து ஒரு தொலைதூர பார்வை இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம கர்த்தர் சொல்லியிருக்காரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமாக நம்ம கொடுப்பாரு. ஆனால் அந்த 10 பேருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அந்த தொலைநோக்கு அந்த விசுவாச பார்வையும் இல்லை. அதனால் எப்பொழுது நாட்களில் உங்களை விசுவாசம் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக நமக்கு எடுத்து நில்லுங்கன்னு சொல்லப்படுறதுனால கர்த்தர் தாமே நிச்சயமாக கூட பேசிப்பார் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மனுஷன் தன் வாயின் பிறந்தால் நன்மையை புசிப்பான். அதனால் நிச்சயமாக நீங்கள் நன்மையை புசிப்பீங்க. நன்மையான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இம்மட்டு எங்களோடு இருந்து எங்களோடு நீங்கள் பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை பலிபித்த படைக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஏசப்பா எங்களை எல்மட்டும் எடுத்த எல்லா ஜபத்துக்கும் இது பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏசப்பா இது பெரிய காரியம் செய்கிற பெரிய தேவனப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது பெரிய காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய அற்புதங்கள் எல்லாம் அந்த லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பெரிய பெரிய சாட்சிகளுக்கு கேட்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பார்த்தாவே எல்லா மகிமையும் துதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாம ஜெபம் பரமபிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. நல்ல குறிப்புகளை சொல்லி நம்மை உற்சாகமாக பாடல் பாடி ஆராதனை செய்து நல்ல குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி ஜெபத்தில் வழிநடத்தின இந்த மக்களுக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்தார்களே, நன்றி சொல்லுகிறோம். சபைக்காக, தேசத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக வாரத்தோடு ஜெபித்த அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. துதிக்கிறோம் நாதா, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து எல்லா ஆத்மாவை சொல்லி முடிச்சிட்டோம். ஆசீர்வாதம் மட்டும் நான் சொல்லிடுறேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.